வணக்கம். மதுரை மாவட்டம் அழகர் மலை மூபுரம் கங்கை காக்காயம் மனம் நிறைந்த அந்த மலையைத்தான் அழகர் மலையை சேர்ந்த மலாபன்றாம் பார்த்து கொண்டிருக்கிறார். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூலிகை நிறைந்த காடு. ஃபாரஸ்ட் பையனுக்கு ஐயா 10வது செய்ய வச்சு அது மாதிரி பேச மாட்டேன். மதுரை மாவட்டம் அழகர் மலை நாம் பார்க்க போகும் மூபுரம் இதுவரை ஒரு நாள் கூட எங்கிருந்து அந்த மூபுரம் கங்கை தோன்றுகிறது என்று இதுவரை யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த மலைக்குத்தான் காக்காயம் ஆலயம் மூபுரம் கங்கை நீராடத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு சத்திரம் போய் யார் ஊருன்னு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க கால் மலை ஏறி கீழே வந்து சத்தத்தில் ஊர் இதாகிடுச்சு. ஸ்டார்டிங் ஆகிடும். இது இந்த மானாமரிசில் வச்சு வந்தாங்க. அப்புறமா அந்த காது அழகர் கோவில் அடிவாரத்தில் இருந்து இந்த தேவஸ்தான வாகனங்கள் 10 ரூபாய் காணிக்கையாக செலுத்தப்படுகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு
பழமுதிர்ச்சோலை 6வது முருகன் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை வந்து விட்டோம். அதைத்தான் இந்த கோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது மலையிலிருந்து கீழ் அடிவாரம் பெருமாளை கோவிலுக்கு செல்லும் வாகனம் ரெடியாக உள்ளது. நம்ம இறங்கக்கூடிய இடம் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலையிலேயே இந்த தேவஸ்தான வாகனம் நிறுத்தப்படும். இங்கிருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தொலைவில் தான் நூபர்ண கங்கை என்னும் புனித நீர் தீர்த்தத்தில் குளிப்பதற்காக தம் பாவங்களை தீர்ப்பதற்காக இந்த நூபர்ண கங்கை ராத்தாயம்மன் ஆலயம் செல்வார்கள் அனைத்து பக்தர்களும். வாகன கிளம்பிடுச்சு. வீடியோ வந்து இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆகுது. அதனால் இந்த பழமுதிர்ச்சோலை 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடலாம். அடுத்த வீடியோ நம் நூபர்ண கங்கை செல்வதை அங்கே நூபர்ண கங்கை வரை அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம கோவிலை முருகனை தரிசிக்கலாம். பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை அவ்வைக்கு கனி கொடுத்த இடம். ஓகே, அடுத்த வீடியோ நம்ம நூபர்ண கங்கை செல்வதை போடுகிறேன்.